என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது. திரு வேலுச்சாமி, ஒரு தலைமுறைக்கு முன்னால் குடிப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது, இப்ப அதிகரிச்சிருச்சு. அடித்தட்டு மக்கள்கிட்ட அந்த பழக்கம் இருக்கிற வரையிலும் அது இழிவாக பார்க்கப்பட்டது. இப்போ உயர்தட்டு மக்களும் அதை குடிக்கிறாங்கன்ற உடனே அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு கார்பரேட் அலுவலகங்கள்ல மற்றதுல வீக்கெண்ட் பார்ட்டின்னு சொல்லி ஆபீஸே நடத்துறதெல்லாம் கூட இருக்கு. இப்படி எல்லாமே வந்துட்ட ஒரு காலத்துல ஒரு அரசாங்கம் ஒரே அடியாக எப்படி மூடிட முடியும்? இன்னொன்று, இதை கட்டுப்படுத்துறது தான் அரசால இயலும், இதை ஓரளவுக்கு ரெகுலேட் பண்றது தான் தேவைன்னு நினைக்கிறீங்களா, இல்ல பூரண மதுவிலக்கு தான் வேணும்னு சொல்றீங்களா? பூரண மதுவிலக்கு வந்துவிட்டால் அதை விட ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்க முடியாது. அப்படி வராத சூழ்நிலையில் அதை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியுமோ அந்த காரியத்தை அரசாங்கம் செய்ய வேண்டும். அதற்கு பேர் தான் அரசாங்கம். அரசாங்கமே அதை இன்னும் பரவலாக்கி குடிகாரர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு பேர் அரசாங்கம் அல்ல. நான் உதாரணத்துக்கு அரசாங்கம் யாரையும் குடிக்க சொல்லலையே. குடிக்க சொல்லவே வேணாம், நீ சும்மா இருந்தாலே அதுதானே அதுக்கு பொருள். நான் கேட்கிறேன், காலங்காலமாக அது குடியை எப்படி மறக்க முடியாது? மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமா இருந்திருக்கு, அதை எப்படி தடுக்க முடியும்னு கேட்கிறீங்க? விவரம் தெரிந்த காலத்திலிருந்து தேவதாசி முறை இந்த நாட்டில் இருந்துச்சா இல்லையா? அதை இன்றைக்கு தடுத்திருக்கிறோமா இல்லையா? சட்டத்தின் நிறமாக வருமானம் வந்தால் போதும், அல்லது இந்த குற்றத்தை என்னதான் சட்டம் போட்டாலும் தடுக்க முடியவில்லை என்றால், நான் முதலிலே சொன்னதை போல திருட்டை தடுப்பதற்காக மன்னர்கள் காலத்திலிருந்து வெள்ளைக்காரன் காலத்திலிருந்து இன்று வரை என்ன போலீஸ் முயற்சி பண்ணாலும் முடியல. அதனால திருடு வருது இனிமே சட்டத்துக்கு புறமானது இல்லைன்னு சொல்ல போறோமா? அதாவது விபச்சாரத்தை ஒழிக்கவே முடியவில்லை, அதற்காக விபச்சாரம் என்பது தவறில்லை என்று நாம் சொல்ல போகிறோமா? ஒரு நல்ல மக்கள் சார்ந்த அரசு, மக்கள் நலனில் இருக்கக்கூடிய அரசு என்றால் மக்களுக்கு எதுவெல்லாம் நன்மை பயக்குமோ அந்த நன்மைகளை பலமாக அவர்கள் செயல்படுத்துவதற்கு துவங்க வேண்டும். அதாவது மரியாதைக்குரிய திருச்சி வேலுசாமி சொன்னாரு, விபச்சாரத்தை ஒழிக்க முடியலன்னு. அதனாலதான் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் ஆளுகின்ற ஆட்சியில பம்பாயில ரெட் லைட் ஏரியா வச்சிருக்காங்க. அதை செஞ்சு காட்டினவங்க அவங்க, அதனால அதை அவர் சொல்றாரு. அதனால இவங்க தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சி தான் அது கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க காங்கிரஸ் ஆட்சி தான் அங்க இருக்கு. விபச்சாரத்தை நடத்திட்டு இருக்காங்க. அதனால விபச்சாரத்தை நடத்தல, அதுக்கு வழிமுறைகள் இதுதான் செய்யலாம். நடந்த போது போல் இருக்கு. அதுதான் நானும் சொல்றேன், தமிழ்நாட்டில் மது விலக்கை நாங்கள் நீக்கவில்லை. முற்றிலும் மதுவிலக்கை நீக்கிட்டு மது கடைகளை ஃப்ரீயா விட்டுல கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம், தளர்த்தி வச்சிருக்கோம். இன்னைக்கு மது எல்லா இடங்களிலும் மது விற்பனை செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனால் எல்லா இடங்களிலும் குடிக்க முடியாது, பொது இடங்களில் குடிக்க முடியாது. பொது இடங்களை குடிப்பது சட்டப்படி தப்பு, காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது. அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துலதான் அந்த பாருக்குள்ளதான் குடிக்கணும். வெளியே குடிச்சா சட்டப்படி அஃபென்ஸ். ராவடிக்குமார் 6000க்கும் மேற்பட்ட மதுக்கடைகளை திறந்து விட்டு, மதுக்கடைகள் இருக்கிற எல்லா இடங்களிலும் பார் இருக்கிறது. பெரும்பாலான இடங்கள்ல எல்லா தெருக்களிலும் வார்டுகளிலும் மதுக்கடையை திறந்துட்டு பொது இடத்துல நாங்க அனுமதிக்கலன்னு சொல்ற வாதம் ஏற்புடையதான் தெரியல. திரு நத்தம் விஸ்வநாதன் சொன்னாங்க, அதாவது 71ல 12,700 சாராய கடைகளும் 12,700 கல்லு கடைகளும் இருந்தது இந்த இதுல. இன்னைக்கு அதுல இருந்து குறைஞ்சு 6,800க்கு வந்திருக்குன்னா அதுவே கட்டுப்படுத்தப்பட்டதுதான் அர்த்தம். மலிவு விலை சாராயம் வித்த மாநிலத்துல இன்னைக்கு சாராயமே இல்ல. 2003ல 2,829 கோடியாக இருந்த டாஸ்மாக் மது விற்பனை 2003ல 2,829 கோடியாக இருந்தது. 2012இல் 18,081 கோடி, 2013ல 20,000 கடந்து விட்டது. எனவே அந்த எண்ணிக்கைகள் நீங்க ஒரு புள்ளி விவரம் சொன்னா நான் வேறொரு புள்ளி என்ன புள்ளி விவரம் சொன்னாலும் நான் உதாரணத்துக்கு சொல்றேன். வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற மது வகைகளுக்கு 3% சேவை வரி போடுறாங்க, 58% மதிப்பு கூட்டு வரி போடுறாங்க. அப்போ வருமானம் கூட தான் செய்யும். இதை தனியார் கிட்ட கொடுத்து வித்து இருந்தா அவங்க ஒரு வருஷத்துக்கு ஏலம் விட்டாங்களா அவங்க ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுப்பாங்க. அதனுடைய வருமானம் மொத்தம் அவங்களுக்கு போயிருக்கும். இன்றைக்கு அரசாங்கம் அதை ஒரு நிறுவனத்தை, பொது நிறுவனத்தை உருவாக்கி அதன் வழியாக நடத்துவதால் இன்றைக்கு அந்த வருமானம் தனியாருக்கு போகல. மற்ற மாநிலங்களில் அந்த வருமானம் தனியாருக்கு போறதுனால நான் முடிச்சிடறேன்.
தனியாருக்கு போறதுனால அதனுடைய பாதிப்பு இருக்கு. இன்னைக்கு கூட நேற்றைய தினம் ஒரிசாவிலிருந்து வந்து டாஸ்மாக் கடைகள் இங்க வந்து எப்படி லாபத்தை ஈட்டுறது, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வருமானம் வருதுன்னு ஒரிசாவில வந்து இன்னைக்கு வந்து ஆய்வு செஞ்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய இந்த மதுவிலக்கு தளர்த்தப்பட்டதால் ஏற்படுத்தப்பட்ட கடைகளின் வழியாக வருகின்ற வருமானம் தனியாருக்கோ சமூக விரோதிகளுக்கோ போகாமல் முறையாக அரசாங்கத்திற்கு கிடைக்கிறது. அதைதான் மற்ற மாநிலங்கள் பின்பற்ற துடிக்கிறது. திருக்குமார், தமிழ்நாட்டின் பள்ளிக்கூடங்களை உலக வங்கி வந்து பார்த்துட்டு போகுது, தமிழ்நாட்டினுடைய சுகாதார மையத்தை நல்லா சிறப்பா பராமரிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறாங்க, சத்துணவு திட்டத்தை வந்து பார்த்துட்டு போறாங்க, வெளிமாநிலத்திலிருந்து அம்மா மெஸ் வந்து பார்த்துட்டு போறாங்க, வெளிமாநிலங்கள்ல இருந்து பிடிஎஸ் பிரமாதமா தமிழ்நாட்டில் செயல்படுது, வறுமை ஒழிப்புக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னு பாக்குறாங்க. அதெல்லாம் நாம் மகிழத்தக்க விஷயங்கள். ஒரு மதுக்கடைகளை எந்த அளவுக்கு திறம்பட நடத்துறாங்க அப்படின்னு வேற ஒரு மாநிலத்தை வந்து பாக்குறது நாம் பெருமைப்பட வேண்டிய விஷயமா என்பதை உங்க முடிவுக்கு விட்டுறேன். நான் கேட்டது, நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். அதாவது நீங்க சொல்றது அளவுக்கு இது பெருமைப்படத்தக்க விஷயமா இல்லையான்றது இல்லை. ஆனால் எதுக்குல வந்து இந்த வருமானத்தை கூட முறையாக சரியாக அதுல வந்து எந்தவித தவறுகளும் நடைபெறாமல் மற்றவர்கள் உதாரணமாக பின்பற்றுகின்ற அளவுக்கு அந்த மது விற்பனையை கூட ஒழுங்குபடுத்தியிருக்கிறோம். கள்ளச்சாராயங்கள் நிறைய மலிஞ்சிருந்ததெல்லாம் இப்ப இந்த மது ஒயின் ஷாப்ஸ் எல்லாம் வந்த உடனே குறைஞ்சிருச்சு. இப்ப நிறைய அதர் பக்கத்து ஸ்டேட்ல இருந்து நிறைய வரும். தெரு எங்க பார்த்தாலும் கள்ளச்சாராயம் இருக்கும். இப்ப காவல்துறைக்கு அந்த பணியெல்லாம் கிடையாது, எங்கேயுமே கள்ளச்சாராயம் கிடையாது, அந்த அளவுக்கு குறைஞ்சு போச்சு. இப்போ மது கடைகள் இருக்கு. இதையும் படிப்படியாக குறைச்சாக்கா நிச்சயமாக மது பழக்கம் ஒழிந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்ல கம்ப்ளீட்டா ஒழிக்க முடியாம போயிடாது. இப்ப இது ஒரு வடிகால் மாதிரி, அது மாதிரி கள்ளச்சாராயத்தை தேடி போறவங்க குறைஞ்சிட்டாங்க. இப்ப நீ இந்த மதுனால இதையும் குறைத்தால், இன்னும் கொஞ்சம் படிப்படியாக குறைத்தால், இருங்க, படிப்படியாக முழுமையாக ஒழிக்க முடியாது. காந்தி சொல்லும் போது கள்ளச்சாராயம் இருந்ததெல்லாம் ஒழிச்சிட்டு தான் இந்த டாஸ்மாக்ங்கிறது அப்புறம் இதை அதிகப்படுத்திட்டே போனா இருக்கட்டும். நான் அதாவது அவரே தான் சொல்றாரு, இவரே சொன்ன வார்த்தை இல்ல, கள்ளச்சாராயம் வந்து விடும் அப்படிங்கறத பயத்துக்கு சொல்றோம். அதற்கு முன்னாடி இருந்த திமுக அமைச்சரோ சொன்னது வந்து, இங்க நாம திறந்து விட்டால், இதை மூடி விட்டால் கள்ளச்சாராயம் வந்துடும், சமூக விரோதிகள் சாராயம் சாய்ச்சிருவாங்க. அதை தடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை தானே. சும்மா அரசாங்கங்கிறது என்ன சார்? அரசாங்கத்தை நீங்களும் நானும் நம்மளால உருவாக்கப்பட்ட இவரே போலீஸ் துறையில் இருந்திருக்கார். 6100 டாஸ்மாக் கடையை போய் பார்த்து மத்த இடத்துல ப்ராப்ளம் இல்ல, 6100 டாஸ்மாக் கடையை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணி அதை மட்டும் நீங்க குற்றம் வராம தடுத்து சுலபமா இல்ல 60000 கள்ளச்சாராய வியாபாரிகளை பார்க்கிறது சுலபமா? நீங்க சொல்லுங்க. இல்லங்க, இப்ப கேரளாவிலே சொல்லிருக்காங்களே, குறைச்ச உடனே வழக்குகள் குறைஞ்சிருக்குங்கிறாங்க. திரு ஆவடிக்குமார், இந்த கோரிக்கை சொல்லியிருக்காரு. சரி, அவர் ஒரு புள்ளிவரத்தை சொல்றார், நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோல இருந்து ஒரு புள்ளிவரத்தை எடுத்து சொல்றாரு. அதற்கு சாதகமாக நம்ம பேசலாம். திருக்குமார், நீங்க வந்து இந்த கோரிக்கைன்றது புதுசில்ல, மதுவிலக்கு தொடர்பான விவாதமும் புதிதல்ல. தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி கேட்கிறது, மதிமுக இந்த கோரிக்கையை முன்வைக்கிறது, இஸ்லாமிய அமைப்புகள் கோருகின்றன, காந்திய மக்கள் இயக்கம் கோருது, காங்கிரஸ் பூரண மதுவிலக்கு ஆர்ப்பாட்டம்லாம் கூட செஞ்சாங்க. இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. அந்த கோரிக்கைகள் எழும்போதெல்லாம் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையில் இந்த கோரிக்கை வரும்போது கூட அதனுடைய அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் சொன்னதை நான் சொல்லணும். மதுவிலக்கு வேண்டும் என்பதில் எல்லோரையும் விட முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அதிக அக்கறை இருக்கிறது. அது நடைமுறை சாத்தியமில்லை என்பதால் தான் சமூக விரோதிகளுக்கு சென்றிருந்த இதை நாங்கள் இது பண்ணோம். தமிழ்நாட்டில் மதுவிலக்கு வேணும்னு கேட்கிற காங்கிரசார் ஆந்திரம், கேரளம், மகாராஷ்டிரம் உள்ளிட்ட காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களுக்கு முதலில் அறிவுரை கூற வேண்டும் சொல்றாங்க. அப்படி அது ஒரு வாதத்துக்கு ஒப்புக்கொண்டாலும் கூட கேரளா வந்து ஒரு நீங்க முழுமையானது இல்ல, கண்துடைப்பு அப்படின்னு எது சொன்னீங்கன்னாலும் மாதத்தில் ஒரு 4 ஞாயிற்றுக்கிழமைகள்ல மூட போறாங்க. வருஷத்துக்கு 10% கடைகளை குறைக்கிறதுன்னு எடுக்கிற ஒரு முன்னோட்டியான ஒரு முயற்சியை நீங்களும் பின்பற்றலாமே. அதாவது உங்களுக்கு பூரண மதுவிலக்கு நோக்கம். நீங்க கண் துடைப்புன்னு சொன்னா நீங்க நம்ம மறுக்கிறீங்க, அதனால அதை நான் சொல்லல. ஆனா இந்த நீங்க சொல்றதுலயே பாருங்க, அவங்க ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைன்றாங்க, அது ஒரு நல்ல முயற்சி, அதை வந்து நான் விமர்சிக்க விரும்பல. ஆனால் இன்னொன்னு பாருங்க, பாரை வந்து மூடுறாங்க. ஆக மது விற்பனையை வந்து அவங்க வந்து தடுக்கல. இப்போ இந்த மது வந்து வாங்குறவங்க அவங்க பயன்படுத்த தான் செய்வாங்க. அது ஒரு நாளுக்கு முன்ன வாங்குறது அல்லது 2 நாள் கழிச்சு வாங்குறதுன்றது ஒரு பெரிய சாதனை இல்லை. குடிக்கிறவங்க ஒரு நாள் விடுமுறை வந்து அரசாங்கத்துக்கு விடுற மாதிரி, அலுவலகங்களுக்கு விடுற மாதிரி குடிக்கிறதுக்கு விடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. வாரத்துல 5 நாள் குடிச்சிட்டு நான் சொல்லி முடிச்சிடுறேன். உளவியல் நிபுணர்கள் சொல்றதே அவைலபிலிட்டியை கிடைக்கிற ஸ்பேஸ நேரத்தை குறைங்கன்றாங்க. கிடைக்கும்,
ஆனா போய் குடிக்கிற இடத்துல மட்டும் குடிக்கிற இடத்துல இந்த இடத்துல குடிச்சிட்டு இருந்தீங்க, இனிமே குடிக்காதீங்கன்றதா அதனுடைய செய்தி. கிடைக்கிறதுல வந்து எந்த தடையும் இல்ல. வாங்குறவங்களுக்கு குவான்டிட்டி இவ்வளவுதான் வாங்கணும்னு எந்த அளவீடும் கொடுக்கல. எவ்வளவு போய் கேட்டாலும் எத்தனை நாளுக்கு தேவையான சரக்கு கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. அதை வாங்கிட்டு போய் கொண்டு குடிக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருந்தாங்க, அது இடம் இல்லைன்ட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டுல பார் ஏன் வச்சாங்கன்னா, இதுக்கு முன்ன வந்து பார் இல்லாம தான் இருந்தது. பார் எப்ப வச்சாங்கன்னா, இந்த வாங்குறவங்க போய் பொது இடங்கள்லயும் கடைகள்லயும் வச்சுட்டு குடிக்கிறாங்க, அதனால பொது இடங்கள்ல வந்து இது குடிக்கிறத தடுக்கணுன்றதுக்காக அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை நிர்ணயம் பண்ணாங்க. பொது இடத்துல குடிக்கலையா தமிழ்நாட்டுல? அது வந்து குறைபாடுங்க. அது காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். அதுல அதை கேளுங்க, அது நியாயம். அந்த மாதிரி செஞ்சிருந்தாங்கன்னா அது தவறு. அந்த தவறை வந்து தடுக்கணும். அதை தடுக்கிறதுக்கான முயற்சியில இருக்கிறாங்க. அது ஒரு சில இடங்கள்ல அது தடுக்கப்படாம இருக்கலாம். அதுல அந்த குறைபாட்டை நான் வந்து நீக்கணும். அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. ஆனா அரசாங்கம் எல்லா இடத்துக்கும் குடிக்கணும்னு சொல்லல. அதுக்குதான் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நிர்ணயம் பண்ணி அங்கதான் குடிக்கணும். அமைச்சர் இந்த பதில சொல்ல முடியாது. இனிமே நீங்க போய் கேரளால கேளுங்க, பூரண மதுவிலக்கு கேட்க முடியாது. நீங்க இது வந்து ஒரு பெரிய என்னது அந்த முன் உதாரணமோ அல்லது பெரிய இந்த மதுவிலக்குல வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டுல நடைமுறையில் இருக்கிறது தான் அவங்க புதுசா இப்ப செய்யறாங்க. இதுல விடுமுறைன்றது வேணா அவங்களுக்கு ஒரு புதிய வாசகமாவோ இல்ல புதிய மாசத்துல 5 நாட்கள் கடை இருக்காது. அது ஒரு விஷயம்னு நம்ம பாசிட்டிவாவும் பார்க்கலாம். நீங்க சொல்ற மாதிரி முத நாளே வாங்கி ஸ்டாக் பண்ணிடுவாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அது எத்தனை சதவீதம் பேர்ன்றது ஒரு கேள்வி. திரு வேலுச்சாமி, இங்க இருந்து பாண்டிச்சேரிக்கு போய் குடிச்சிட்டு வந்த நேரத்துல இல்ல வந்து எதுவும் நான் என் வாழ்க்கையிலேயே மதுவை தொட்டு கூட பார்த்தேன். அதாவது பாண்டிச்சேரி இந்த பக்கம் இருக்குன்னு காட்டினா உடனே இவர் வந்து நான் தான் பாண்டிச்சேரி இந்த பக்கம் பாண்டிச்சேரி. அதாவது இன்றைக்கு கிடைக்காத நேரத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த நேரத்தில் பூரண மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டதாக இருந்த நேரத்தில் கூட தமிழ்நாடு முழுவதும் கிராமங்கள் தோறும் அரிஸ்டம் கடை இருந்தது. கலக்கல் வாங்கி குடிச்சாங்க, ஸ்பிரிட்ட வாங்கி குடிச்சாங்க, வாங்கி குடிச்சாங்க. இப்போ கூட வந்து தமிழ்நாட்டுல நீங்க சொல்ற மாதிரி பூரண மதுவிலக்கு காமராஜர் ஆட்சி காலத்தில் இருந்தது இல்ல. அப்ப மதுவிலக்கு இருந்தது, லைசென்ஸ் வாங்கி குடிச்சாங்க. குடிக்கிறதுக்கு வந்து என்னதான் தடைப்படுத்தினாலும் எதையாவது குடிக்க இப்ப சாதாரணமா அந்த ஒயிட்னரை வாங்கி கலக்கி குடிக்கிற ஜனங்க இப்பவும் இருக்கிறாங்க. அதனால வந்து எதையோ அவங்களுக்கு போதைக்கு அடிமையாயிட்டவங்க எதையாவது ஒண்ணு குடிச்சிட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா கஞ்சா குடிச்சவங்க நிறைய இருக்கிறாங்க. அடிமையானவர்களை மீட்க வேண்டிய கடமை, சமூக கடமை நம்ம அரசாங்கத்துக்கு இருக்கு. திரு வேலுச்சாமி, இந்த தமிழ்நாட்டின் ஒரு முழக்கமாக இப்ப மாறிட்டு இருக்கு மதுவிலக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லோரும் கேட்கிறாங்க. சமூக அமைப்புகள் கேட்கின்றன, பெண்கள் அமைப்புகள் கேட்கின்றன. இந்த கேரளா தந்திருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது தமிழ்நாட்டில் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? இது அரசியல் ரீதியா என்ன மாதிரியான விளைவுகளை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும்? நிச்சயமாக தமிழ்நாடு என்பது ஒரு நல்ல செயல்களுக்கு, நற்குணங்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த கலாச்சாரம், அந்த பண்பாடு இந்த மண்ணில் காலங்காலமாக இருந்திருக்கிறது. இல்ல அது முடியாம கூட போயிருக்கலாம். ஆனால் இந்த மண்ணில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் எப்போதும் பட்டு போய்விடவில்லை. அதுவும் குறிப்பாக சமீப காலத்தில் நான் முதல்ல சொன்னது வேடிக்கைக்காக அல்ல. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளே மிக 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 மோசமான ஒரு பிரச்சனை என்பது, ஒரு இளைஞன் ஒரு 35 வயதிலே தாம்பத்திய உறவுக்கு தான் தகுதி இல்லாதவன் என்று மாறுகிற போது அதனுடைய எதிர் விளைவுகள், பக்கத்து வீடு, எதிர் வீடு, அல்லது ஒரு தெரு, ஒரு ஊர், இப்படி இந்த சமூகமே சீரழிவுக்கு அது காரணமாக இருக்கு. வெளியிலே சொல்ல முடியவில்லை. இதையெல்லாம் அனுபவிக்கிறவர்கள், இதனால் பாதிக்கப்படுகிறவர்கள், இது எப்படியாவது இந்த மோசமான நிலையிலிருந்து மீள மாட்டோமா என்று நினைக்கிறார்கள். அப்படி நினைக்கிறவர்களுக்கு கேரளா காட்டி இருக்கிற இந்த பாதை கொஞ்சம் ஆறுதலை தந்திருக்கிறது. அதே போல ஒரு நல்ல முயற்சி தமிழ்நாட்டிலும் வந்தால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள், நல்ல குடும்பத்தோடு வாழ நினைக்கிறவர்கள் இதை கட்டாயம் ஆதரிப்பார்கள். அதன் வாயிலாக தமிழகத்தினுடைய பெருமை, புகழ் கூடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது தமிழ்நாட்டில் ஜனத்தொகை பெருக்கம் கட்டுப்படுத்துறதுக்கு காரணம் இவ்வளவு நாள் குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம், அதுக்கு அடுத்த நடவடிக்கை நினைச்சிட்டு இருந்தான். ஆனா இப்பதான் சொல்றாரு புதுசா மதுக்கடைகள் குடும்ப கட்டுப்பாடு. ஒரு அரசாங்கம், நீங்க அவர் சொன்னது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதாவது ஒரு குடும்ப கட்டுப்பாடு அப்படின்ற விஷயத்தை அரசாங்கம் போர்ஸ் பண்ணி செய்த ஒரு முயற்சினால மட்டும் இல்ல, சமூகம் அதற்கு ஒத்துழைத்தது. சமூகத்திலிருந்தும் அதிக குழந்தைகள் பிறக்க வேண்டாம் இல்ல, சமூகத்தினுடைய தரம் ஏற 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 இல்லை எமர்ஜென்சி பீரியட்ல குடும்ப கட்டுப்பாடு செய்யறதுக்கு திரு சஞ்சய் காந்தி அவர்கள் முன்னின்று நடத்தியது, அதனுடைய விளைவுகள் என்ன ஆனதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நீங்கெல்லாம் அப்போ
ப்ராபபிலி ரொம்ப சின்ன வயசுல இருந்திருப்பீங்க, அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். நான் சொல்ல வந்தது சமூக இயக்கங்கள், தமிழ்நாட்டில் சமூக இயக்கங்கள், குறிப்பா தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் குடும்ப கட்டுப்பாடு தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி பேசினதை குடும்ப நலத்துறை அது ஒரு விளம்பரமாகவே செய்தது. பெண் பிள்ளை பெறும் எந்திரமாக இருக்கக்கூடாது, அவங்க படிக்க போகணும், வேலைக்கு போகணும்னு சொன்ன அந்த பிரச்சாரம் இருந்தது. அதை நோபல் பரிசு பெற்ற பெரிய விஞ்ஞானிகள்லாம் கூட அதை பாராட்டினாங்க. இந்த தமிழ்நாட்டில் குடும்ப கட்டுப்பாடு சக்சஸ் ஆகி மற்ற மாநிலங்கள்ல பெற்ற வெற்றியை விட அதிகமா பெற்றதுக்கு காரணம் சமூகத்தில் அதுக்கு இருந்த ஒரு செல்வாக்கு, தாக்கம், ஆதரவு அப்படின்ற ஒரு கருத்து சொன்னாங்க. நான் கேட்கிறது, மதுவிலக்குன்றது அரசாங்கம் மட்டும் நினைச்சா செஞ்சிடற ஒரு விஷயமா, அல்லது அதுல சமூகத்திற்கு, சமூகவியலாளர்களுக்கு பொறுப்பு இருக்கா? அதாவது அரசாங்கம் மட்டும் செஞ்சா அரசாங்கத்தினால கண்டிப்பாக ஒரு ஆணை போட முடியும். அந்த மாதிரி ஒரு ஆணையினுடைய ஒரு அவலம் நீங்க பார்க்கணும்னா, சமீபத்தில் 2013 நியூயார்க் ஸ்டேட்ல ஸ்பெசிபிக்கா மைக்கேல் ப்ளூம்பர்க்னு ஒருத்தர் நியூயார்க் ஸ்டேட்னுடைய கவர்னரா இருந்தப்போ அவர் பாஸ்ட் அன் ஆர்டர், அதாவது சோடா, பெப்சிகோலா குடிக்க கூடாது. யாரும் 500 ml மேல இருக்கக்கூடிய எந்த பெப்சிகோலாவும் இட் ஷுட் நாட் பி சோல்ட் இன் பப்ளிக் பிளேஸ்னு ஒரு ஆர்டர் போட்டாரு. அது மேட்டர் ஆஃப் ஒன்லி அபவுட் 15 days or 20 daysல இட் வாஸ் த்ரோன் அவுட். பொதுமக்கள் இது என்ன முட்டாள்தனம்னு சொன்னாங்க. அதே நிலைமை தான் இருக்கும் இங்கேயும். நீங்க இது மாதிரிலாம் ஒரு ஆர்டர் போட்டீங்கன்னா, ஆர்டர் இருக்கும், கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு, அதிகாரத்தினால நான் ஆர்டர் போடுறேன், எல்லா கள்ளுக்கடையும் மூடுறேன் அப்படின்னு சொல்லலாம், இல்ல சாராய நீங்க மூடலாம். அப்ப கண்டிப்பாக அது மக்களுடைய விருப்பம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களை தேடி கண்டிப்பாக மது வரும். அதை நீங்க தடுத்து நிறுத்த முடியாது. இது ஒரு சமூகவியலா நீங்க பார்த்து சமூகத்துல அவங்களுடைய சேஞ்சஸ், அதாவது ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் வரணும். அது நீங்க சொன்னீங்க இல்லையா, உளவியல் ரீதியாக நாங்க பார்த்திருக்கோம், சுலபமாக அவைலபிலிட்டி இருந்ததுன்னா எல்லாரும் குடிச்சிட்டு தெருவில் கிடப்பாங்க. கிடையவே கிடையாது. ரொம்ப சுலபமா அவைலபிள் அமெரிக்கா ஃபுல்லா. யாரெல்லாம் குடிச்சிட்டு தெருவில் கிடக்குறாங்க? யாரும் குடிச்சிட்டு தெருவில் கிடக்கிறது இல்லை. இது நம்மளுடைய நோக்கம். அந்த மாதிரி நம்ம சின்ன வயசுல இருந்து நம்மளுடைய மாரல் சயின்ஸ் ஒரு இது இருக்கும், அதெல்லாம் இப்ப கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறதுல நீங்க சொல்லி கொடுக்கணும், எது உங்களுடைய சமூக பொறுப்பு என்ன நீங்க சொல்லி கொடுக்கணும். அடுத்த சுதந்திர தின விழால பிரதமர் நரேந்திர மோடி செங்கோட்டையில கொடியேற்றும் போது பேசும்போது, நீங்க ஒவ்வொரு பாலியல் குற்றத்தில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு ஆணும் ஒரு தாயின் பிள்ளைதான், உங்க பிள்ளைகளை குடிக்காம, அதாவது பாலியல் குற்றங்களை செய்யாதவர்களாக கண்டிப்போடு வளர்க்கணும்னு சொல்றது மாதிரி குடிக்காம வளர்க்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு உரையை நீங்க சொல்றதுல இருந்து எதிர்பார்க்கலாம் போல இருக்கு. நம்ம தொடர்ந்து இருக்க வேண்டிய பொறுப்பை நீங்க அரசாங்கத்துக்கு மாத்துறீங்க, அது தவறுன்னு தான் நான் சொல்றேன். நாம் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பலவிதமான எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.